டிவிகே கரூர் அந்த கூட்ட நெரிசல 41 பேர் இறந்து போனாங்க. இங்க சென்னை சிபிஐ அலுவலகத்துக்கு வர வச்சு டிவிகே உடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மாவட்ட செயலர் மத்தியிலலாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. இப்ப டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில இந்த 4 பேருமே ஆஜராகி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில மலேசியாவில இருந்து விஜய் வந்தாரு. ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில அந்த காருக்குள்ள ஏறத்துக்குள்ளாரே ரசிகர்கள் கூட்டம் முண்டியடிக்க லைட்டா தடுமாறி கீழே விழுந்துட்டாரு அவரு. அப்புறம் வந்து கார்ல ஏறினாரு அவரு. மலேசியாலயும் பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆமா, மலேசியால வந்து அந்த அதிகம் பேர் கூடின ஒரு நிகழ்வு இதுதான், ஏதோ ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். 2026லயும் நாங்க தான் ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த குட்டி கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி உங்க இடத்துக்கு வேற யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சினிமால? நாங்க வரமாட்டோம்னு நினைக்கிறோம்னு அந்த ஆங்கர்ஸ் சொல்ல, இல்ல மக்கள் யார் யாரை எந்த இடத்துல வைப்பாங்களோ அந்த இடத்துல தான் வச்சுப்பாங்க, அது மக்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காரு. 2026 தேர்தலுக்கு பிறகு நமக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல அவரை அரசியல்ல வைக்க போறாங்க அப்படின்ட்டு. அதான் ஒன் லாஸ்ட் டைம்னான்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் படம் ஜனநாயகன், லாஸ்ட் ஆடியோ லான்ச் ஜனநாயகன், இந்த மாதிரி லாஸ்ட் டான்ஸ் ஆடினா நம்ம டான்ஸ்லாம் ஆடி இருக்காரு. ஆனா என்னன்னா ரசிகர் பெருமக்களுக்கு இதான் லாஸ்ட் படம் கிடையாதுங்கிற உண்மை தெரியல. நிச்சயம் அடுத்த படம் நடிப்பாப்புல விஜய். அப்படியா? ஆனா வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையவே. ஏன்னா வந்து ஒருத்தர் 25 வருஷமா நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இங்க ஏமாத்தின ஊர் தான் நம்ம ஊரு. ஸோ இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த ஆடியோ லான்ச்ல இதுதான் என்னோட கடைசி படம்னு அவர் வாயால வந்து சொல்லியிருக்காரு, அறிக்கையில சொன்னதை. சரி என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அவரோட பாதையை அவர் திரும்ப மாத்தி அமைக்க வாய்ப்பு இருக்கு.